गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கும்ப மாதம். இன்றைய தினம் மாத பிறப்பு மாசி மாதம் ஆரம்பிச்சுடுத்து. மாசி மாதம் சுக்லபக்ஷம் தசமி திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 17வது அத்தியாயத்தினுடைய சம்மரி சுருக்கத்தை ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அதை சொல்லிவிட்டு அப்புறம் பாக்கி ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே
तृतीयस्कन्धे सप्तदशोऽध्यायः श्रीहरे नमः। ततः सप्तदशे जन्म तयोर्लोकभयङ्करम् हिरण्याक्षप्रभावश्च वर्ण्यते दिग्जयोद्भुतः। இந்த 17வது அத்தியாயத்தில் திதி தேவியானவள் கஷ்யபரால் கொடுக்கப்பட்ட கர்ப்பத்தை தரித்து 2 குழந்தைகள் பெற்றுக்க போகிறாள். அந்த 2 குழந்தைகளுடைய பெறப்போவதற்கு முன்பு லோகத்துக்கு ஏற்பட்ட பயங்கரமான ஒரு சகுனங்களை பற்றி சொல்ல போகிறாள் இந்த 17வது அத்தியாயத்தில். அதோடு கூட இந்த 2 குழந்தைகளுடைய பிறப்பு, அப்போ அதில் ஒத்தனான இரண்யாக்ஷனுடைய பிரபாவம், அவன் திக்குகள்லாம் ஜெயிக்கணும்னு திக்விஜயத்துக்காக கிளம்பி போனபோது என்னென்ன ஏற்பட்டது இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள்னு இதான் சம்மரி, இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி. தத சப்ததசே ஜன்ம தயோர்லோக பயங்கரம் ஹிரண்யாக்ஷ பிரபாவश्च வர்ணியதே திக்ஜயோத்புதா. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த அத்தியாயத்துக்கு இருக்கப்பட்ட ஸ்லோகங்களில் இப்படியே 10 ஸ்லோகங்களாக கொஞ்சம் ஸ்லோகங்களாக அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். அப்புறம் அத்தியனம் பண்ணி மறுபடியும் அர்த்தத்தை சொல்லி மறுபடியும் அத்தியனம் பண்ணி இப்படி போகணும். அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे सप्तदशोऽध्यायः श्रीहरे नमः. मैत्रेय उवाच निशम्यात्मभुवा गीतं कारणं शङ्कयोज्झिताः ततः सर्वे न्यवर्तन्त त्रिदिवाय दिवौकसः. தேவதைகள்லாம் பயப்பட்டாள் நாள். மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காள் இந்த கதையை. இப்போ மைத்ரேயர் சொன்னார், நிஷம்ய ஆத்மபுவா கீதம். ஆத்மபூன்னு பிரம்மாவுக்கு பேர். பிரம்மா தேவதைகள்லாம் பயந்தாலாம். ஏன் ஒரேடியாக லோகமெல்லாம் இருண்டு போயிடுது, தங்களுடைய தேஜஸ்கள்லாம் ஏன் குறைஞ்சிட்டே வருது, இதெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னு பயந்தாலாம். அப்போ அதுக்கு காரணம் சொன்னாலாம் பிரம்மா, நீங்கள்லாம் தேஜஸ் குன்னி இந்த லோகங்களெல்லாம் இருண்டு வரதுக்கு காரணம் தித்தியினுடைய கர்ப்பத்தில் 2 அசுராள் பிறக்க போகிறாள், அவள் வளர்ந்துன்னு வராள், அதுதான் காரணங்கிறதா எடுத்து சொன்னாள். அதை தெரிஞ்சுட்டு தேவதைகள்லாம் அவளுடைய லோகங்களுக்கு போய் சேர்ந்தாலாம். இது சொன்னாலிங்க. அடுத்தாப்பில் சொல்கிறாள், தித்தி 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாலாம். சீக்கிரமாக வெளியில் வந்தால் தேவதைகளுக்கு இம்சையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு 100 வருஷ காலம் கர்ப்பத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாலாம் தித்தி. திதிஸ்து பத்துராதேசாத் அபத்ய பரிசங்கினி பூர்ணே வருஷசதே சாத்வி புத்ரௌ பிரசுஷுவே யமௌ. 2 குழந்தைகள் ட்வின்ஸ்ன்னு அர்த்தம். யமௌனாக்கு 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாலாம். புத்ரௌ பிரசுஷுவே யமௌ, 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். சாத்வியான அந்த அதித்தி தேவியானவள் நாள் இந்த 2 அசுர குழந்தைகளை பெற்றெடுத்தாலாம். உத்பாதா பகவஸ்தத்ர நிபேதுஹு ஜாயமானயோஹ திவி புவி அந்தரிக்ஷே ச லோகஸ்யோருபயாவஹாஹ. இவா 2 பேரும் பிறந்த உடனே லோகம் முழுக்க கெடுதலான கெட்ட சகுனங்கள்லாம் ஏற்பட்டது நாள். உத்பாதா பகவஹா தத்ர. உத்பாதான்னா பல கெலாமிட்டிஸ், லோகத்தில் பல இயற்கையில் பல கெலாமிட்டிஸ் உண்டாச்சாம். நிபேதுஹு ஜாயமானயோஹோ திவி புவி அந்தரிக்ஷே ச. ஆகாசத்தில், பூமியில், சொர்க்கலோகத்தில் எங்கே பார்த்தாலும் கெடுதல்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சுதான். எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கித்தான். சஹாச்சலா புவச்சேலுஹு திஷஸ் சர்வாஹ பிரஜஜ்வலுஹு சோல்காச்சாசனயஃப் பேதுஹு கேதவச்சார்த்தி ஹேதவஹ. சஹாச்சலா புவஹ சேலுஹு. மலைகளெல்லாம் எங்கே பார்த்தாலும் நடுங்க ஆரம்பிச்சுதான். பூகம்பம் ஏற்பட்டதுன்னா மலைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சுதான். திசசனுவாகா பிரஜஜ்வலு. மலைகள்லேருந்து
அக்னியெல்லாம் கக்க ஆரம்பிச்சுதாம். எங்கே பார்த்தாலும் எல்லா திசைகள்லையும் அக்னி ஒரேடியாக தப்பிச்சுண்டு அக்னியாக இருந்துதான். எங்கே பார்த்தாலும் ஃபயர் ஏற்பட்டதுனால் சோல்காஷாசனய பேது. ஸோ உல்கானா எரி நட்சத்திரம், ஆகாஷத்துலேருந்து மீட்டியோர்ஸ் எரி நட்சத்திரங்கள் விழ ஆரம்பிச்சுதான். பேதுனா விழ ஆரம்பிச்சது. கேத்தவச்சாத்திஹேத்தவா ஆத்திஹேத்தவா கேத்தவா, எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதான காமெட்ஸ் வால் நட்சத்திரம் தோண ஆரம்பிச்சுதான். ஷேக்ஸ்பியரில் ஒரு இடத்துல வரும், ஜூலியஸ் சீசரில், வென் பகர்ஸ் டை நோ காமெட்ஸ் ஆர் சீன். ராஜாக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் தான், பெரிய ஆபத்துகளை தானே எல்லாருக்கும் பெரியோர்களுக்கு ஏற்பட தொடங்கி தான் வால் நட்சத்திரம் தோணுங்கிறதா சொல்லுவான் ஒரு இடத்துல. எப்போதுமே கவிகளெல்லாம் என்ன சொல்லுவாள், கவிகளாட்டும் இல்லை சினிமாவில் டைரக்டர் ஆட்டும், அவள்லாம் என்ன ஒரு உத்பிரேட்சை பண்ணுவாள்னா, ஏதானும் ஒரு கெடுதலான விஷயம் நடக்கணும்னா ஒரேடியாக ஆகாசத்தில் இடி இருக்கும், மின்னல் அடிக்கும், மழை ஒரேடியாக கொட்டும், ஒரேடியாக புயல் காற்று அடிக்கும். அப்போது ஏதோ கெடுதலான ஒரு விஷயம் நடக்க போகிறதுங்கிறத துவனிக்கும்படியாக இது ஒரு டைரக்டருடைய ஒரு ஆர்டிஃபிஸ் உபயோகம் பண்ணுவாள். இப்போ இந்த சினிமாலெலாம் கூட பார்த்துருப்பேன் இல்லைங்க. அதே மாதிரி தான் ஏதானும் கெடுதல் வரப்போகுதுன்னா ஒரேடியாக காற்று வரும், மழை வரும், இதெல்லாம் வரும், பல அப்போ சகுனங்கள்லாம் தோணும், எல்லாரையும் பயமுறுத்தும். அதெல்லாம் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாரு இங்கே மைத்ரேயர் சொல்லிட்டு இருக்காள் விதுரருக்கு. இந்த ரெண்டு பேரும் பிறந்த உடனே என்னென்னலாம் கெடுதல்கள் ஏற்பட்டதுன்னு வர்ணிக்கிறாள் இங்கே. வாயு சுதுஸ்பர்ஷா, காற்று எல்லாருக்கும் உடம்பெல்லாம் இம்சை பண்ணக்கூடிய காற்று அடிச்சதுன்னாள். இதே கிருஷ்ணாவதாரத்தில் சொல்கிறதே சொன்னால் வாயு சுகஸ்பர்ஷா, கிருஷ்ணர் பிறந்தோடனே ஜிலு 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 ஜிலுன்னு தென்றல் காற்று எல்லாருக்கும் ஹிதமான காற்று அடிச்சதுன்னு சொன்னாள். இங்கே இவர்கள் ரெண்டு பேரும் பிறந்தோடனே, இந்த ரெண்டு அசுரால் பிறந்தோடனே வாயு சுதுஸ்பர்ஷா, உடம்பெல்லாம் தகிக்க முடியாத காற்று, கெடுதலை உண்டாகிற காற்று அடிச்சுதான். பூத்காரான் ஈரயத் முஹு, பூத்காரான்னா ஒரேடியாக சத்தத்தை போட்டுன்னு காற்று அடிச்சுதான். ஒரேடியாக காற்று அடிக்கிறதே பொச காற்று உஷு உஷுன்னு ஷீருண்டு அடிக்கிறதான். பூத்காரான் ஈரயன் முஹு உன்மூலயன் நகபத்தின்னு உன்மூலயன், பெரிய மரங்கள் இருக்கே அதெல்லாம் கொடைசாச்சு தான் இந்த பெரிய புயல் காற்று. உன்மூலயன் நகபத்தின்னு வாத்தியானீகோ ரஜோத்வஜா, ஒரேடியாக புயல் காற்று மண் காற்று அடிக்க ஆரம்பிச்சுதான். லூன்னு சொல்கிறது டெசர்ட் ஸ்டாம், அது மணலை கொண்டு வந்து மேலாம் கண்ணில் தான் அடிச்சிடும். அப்படி ஒரே மணல் காற்று அடிக்க ஆரம்பிச்சுதான். உதசத்தடிதம் போத घटया नष्टभागणे व्योम्नि प्रविष्ट तमसा நஸ்மம் யாதிருஷ்யதே பதம். எல்லா தேவதைகளுக்கும் ஒரே பயமாக போயிடுதான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இருட்டு அடிச்சுட்டு மேகமண்டலங்கள் இருள் சூழ்ந்து வெளிச்சமே தெரியாதபடி டார்க்னஸ் எங்கே பார்த்தாலும் வரா தோணித்தான். வியோம்னி பிரவிஷ்ட தமசா, தமசானா இருட்டு, வியோம்னி எங்கே பார்த்தாலும் இருள் சூழ்ந்துட்டு நஸ்மம் யாதிருஷ்யதே பதம், அவளுடைய காலே தெரியாதான், அவ்வளோ இருட்டாக போயிடுதான் எங்கே பார்த்தாலும் சொன்னாள். சுக்ரோஷ விமனா வார்த்தி உதூர்மி க்ஷுபிதோதரஹ சோதபானாச்ச சரிதஹ சுக்ஷுபு சுஷ்க பங்கஜாஹ. சமுத்திரமெல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சு கொப்பளிக்க ஆரம்பிச்சு தான் சமுத்திரங்கள், அதை சுனாமின்னு சொல்கிறது. உதூர்மிகின்னா சுனாமி, பெரிய கடல் அலைகள்லாம் சும்மா 100 அடியும் 50 அடியும் 100 அடியுமா ஒரேடியாக எழும்பி எழும்பி சமுத்திரங்களெல்லாம் ஒரேடியாக அப்படியே தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சுதான். சுக்ரோஷ விமனா வார்த்தி உதூர்மி க்ஷுபிதோதரஹ சோதபானாச்ச சரிதஹ. உள்ளே இருக்கப்பட்ட ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் இருக்கே சரிதஹா, நல்ல லேக்ஸு ரிவர்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு கலக்கி கிளியராக இருந்த வாட்டரெல்லாம் ஒரேடியாக கலங்கி போயிட்டான். அங்கே அப்படி ஒரு கலக்கிட்டான். சுக்ஷுபு சுஷ்க பங்கஜாக, அழகாக அதில் தாமரை பூக்கள்லாம் இருக்கப்பட்ட தடாகங்கள் இருக்கே, அந்த தாமரைகள் எல்லாம் ஒரே வாடி வதங்கி கீழே விழ ஆரம்பிச்சுதான். முகுன்னு அடிக்கடின்னு அர்த்தம். முகு பரிதயோ பூவன் சராஹ்வோஹோ சசி சூர்யயோஹோ நிர்காதா
ரத நிர்ஹ்ராதா விவரேபிய பிரஜக்ஞிரே. விவரேபியா குகைகள் இருக்கே, இந்த குகைகள்லேருந்து, ஏன்னா மலைகளுக்குள்ள குகைகள் இருக்கும், அதுக்குள்ளே என்னமோ யாரோ ரதத்தை ஓட்டின்னு வர மாதிரி குடு 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 குடுன்னு சத்தம் கேட்டுதான். என்னென்னா பாறாங்கல்லாம் உள்ள கீழே விழுந்துட்டுருக்கு, அந்த சப்தம் கேட்டுதான். நிர்காதா ரத நிர்ஹ்ராதாக, ஒரு பெரிய ரதங்கள் ஓடின்னு இருக்கிற மாதிரி கேட்டுதான் குகைகளுக்குள்ளேருந்து. அப்புறம் ஆச்சுனால் சூரியனை சுற்றி ஒரு பெரிய ரிங், ஒரு பெரிய கிளவுடு மாதிரி ஒரு ரிங்காக, ஒரு டார்க் ரிங்ஸ் அரவுண்ட் த சூரியன், அது தெரிய ஆரம்பிச்சுதான். அதே மாதிரி கிரகண காலத்தில் சந்திரனை சுற்றியும் சூரியனை சுற்றியும் இருட்டு அடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று என்னவோ அதை சூழ்ந்துன்னு இருந்துதான். இப்படியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுனால் அந்தர்கிராமேஷு முகதா வமந்தியோ வன்னி முல்பணம் ஸ்ருகாலோலூக டங்காரைஹி பிரணேதுஹு அசிவம் சிவாஹ. சிவாஹ ஸ்ருகாலஹ, ஸ்ருகாலஹான்னா நரின்னு அர்த்தம், சிவானா பெண் நரி, ஆண் நரி பெண் நரி எல்லாமே சேர்ந்து அது ஒரேடியாக ஊழட ஆரம்பிச்சுதான். எங்கே பார்த்தாலும் கிராமங்களில் உலூகா ஆந்தைகள் கோட்டான்கள் இதெல்லாம் ராத்திரியில் பெருசாக கத்த ஆரம்பிச்சுதான் கோரமாக. அந்தர்கிராமேஷு முகதா வமந்தியோ வன்னி முல்பணம், கிராமத்துக்குள்ள நரிகளெல்லாம் வர ஆரம்பிச்சுது, அதெல்லாம் வாந்தி எடுத்துட்டே போச்சாம. எங்கே பார்த்தாலும் வமந்தியா, வமந்தினா வாமிட்டிங்னு அர்த்தம். வமந்தி வாமிட்டிங் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பாஷையிலேருந்து தான் 100 பாஷையினுடைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு தெரிகிறது. வமந்தி வாமிட்டிங். அந்தர்கிராமேஷு முகதா வமந்தியோ வன்னி முல்பணம், வன்னி முல்பணம் வமந்தி, அப்படியே நெருப்பை கக்கின்னு போச்சாம் இந்த நரிகளெல்லாம், அப்படியே கத்தின்னு போச்சாம் நரிகள்லாம். பிரணேதுகு அசிவம் சிவாக, அமங்கலமாக கத்தின்னு போச்சாம் அதுகள்லாம். சங்கீதவத் ரோதனவத் உன்னமய சிரோதராம் வியமுஞ்சன் விவிதா வாச்சா கிராமசிம்மாஸ்ததஸ்ததா. கிராமசிம்மான்னு நாய்களுக்கு பேர், அதாவது தெருவில் போகிற நாய் இருக்கு பாருங்க, அதுக்கு கிராமசிம்மம்னு பேர். கிரகபாலன்ட்டு சொல்கிறது இந்த ஆற்றுல வளர்க்குற நாய்க்கு, ஆற்றுல வச்சு ஒவ்வொருத்தரும் நாயை வளர்ப்பா இல்லையா, அதுக்கு கிரகபாலன்னு பேர். ஆனால் கிராமசிம்மம்னா தெருவில் ஒருத்தரும் வளர்க்க மாட்டா, அது பாட்டுக்கு தெருவில் 100கணக்கான நாய்கள் போயிட்டுருக்கு பாருங்க. பெசன்ட் நகரில் போனால் நடக்க முடிய மாட்டேங்கிறதுன்னு, அங்கே ஒரே நாயாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் நாய். அப்படி இந்த நாய்கள்லாம் என்ன பண்ணித்துனாள், சங்கீதவத் ரோதனவத்து உன்னமைய சிரோதராம், தலையை அப்படி உயரக்க என்னத்தையோ ஆகாசத்தை பார்க்குமாம், பார்த்துன்னு ஊழையிடுமாம். சங்கீதவத்துனாள் ஏதோ பாடுற மாதிரி அது இப்படி ஊன்னு கத்தின்னு இருக்குமா, அழுதுன்னு இருக்கும் சில சமயம். அப்படிலாம் இதெல்லாம் அபசகுனங்கள். கழுத்த உயர தூக்கின்னு கத்தித்தான். யமுஞ்சன் விவிதா வாச்சா கிராமசிம்மாஸ்ததஸ்ததா, இப்படியெல்லாம் கத்த ஆரம்பிச்சதுனால் அபசகுனமாக. கராச கர்கசை க்ஷத்தா, ஹே க்ஷத்தான்னு கூப்பிட்டாள், விதுரான்னு கூப்பிட்டாள், இதர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வராள் மைத்ரேயர். கராச கர்கசை க்ஷத்தா குரைர்க்னந்தோ தராதலம் கார்கார ரபசா மத்தாக பர்யதாவன் வரூதசா. வரூதசா பர்யதாவன், வரூதசான்னா கூட்டம் கூட்டமாகன்னு அர்த்தம். அவளுடைய கூட்டத்தோடு கூட இந்த கழுதைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சான் தெருவில். இப்படி இங்கே ஓடும், அப்புறம் திருப்பி அங்கேருந்து ஓடும், அப்புறம் கால்கள்னால பூமியை அப்படி ஒரு உதச்சுட்டே போச்சாமெல்லாம். ஒரேடியாக கோரமாக கத்த ஆரம்பிச்சுதான், கணக்க ஆரம்பிச்சது கழுதைகள்லாம். கார்கார ரபசா மத்தாக, ஏதோ கல் குடிச்ச மாதிரி ஒரேடியாக கத்த ஆரம்பிச்சுதான் இந்த கழுதைகள் எல்லாம். ருதந்தோ ராசபத்ரஸ்தாக நீராதுத பதன் ககாக. ககாக பட்சிகள் எல்லாம் இந்த கத்தலை கேட்டுவிட்டு, கழுதைகள் கத்துறதை கேட்டுவிட்டு அதுகள்லாம் கூட்டம் கூட்டமாக கூடுகளை விட்டுவிட்டு வெளியில் கத்திந்து போச்சாமெல்லாம். கோஷே ரண்யே ச பசவஹ சகுன்மூர்த்தம் அகுர்வத. இத்தனை கலைவரம் நடக்கிறத பார்த்துட்டு காடுகளில் இருக்கப்பட்ட மிருகங்கள் எல்லாம் பயந்து போய் மலை மூத்திராதிகளை விட ஆரம்பிச்சுதான் எங்கே பார்த்தாலும். கோஷேரண்யே ச பசவஹ சக்ருன்மூர்த்தம் அகுர்வத.
எங்கே பார்த்தாலும் இப்படிப்பட்ட அபசகுனங்கள்லாம் ஏற்பட்டதுனால் காவோத்ரசம் அசிருக்தோஹா தோயதாக பூய வருஷிணா நருதன் தேவலிங்கானி துருமாபேதுர் வினாநிலம். வினா அனிலம் நாள் காற்றே இல்லாமல் ஏதானும் புயக்காத்து இருந்தால் அதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லலாம். காற்றே இல்லாமல் வினா அனிலம் துருமாக பேத்துஹூ மரங்கள்லாம் பொட்டு பொட்டுன்னு கீழே விழ ஆரம்பிச்சுதான். என்ன காரணம் தெரியாமல் இப்படிலாம் நடந்ததுன்னாள். காவோத்ரசன்னு அசிருக்தோகாஹா காரணம் இல்லாமல் பசுமாட்டு கூட்டங்கள் பாலை சொரியறதுக்கு பதிலாக ரத்தத்தை சொரிய ஆரம்பிச்சுதான். தோயதா பூய வருஷினா ஆகாசத்திலேருந்து மேகங்கள் தண்ணியை கொட்ட ஆரம்பிச்சுதான். எப்பேற்பட்ட தண்ணினால் பூய வருஷினா ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயினை ஒரே மஞ்சள் கலரும் ஷேப்பு கலருமா அப்படி கொட்ட ஆரம்பிச்சுதான். வியருதன்னு தேவலிங்கானி துருமா பேதுஹூ வினாநிலம். கோவில்களில் போய் பார்த்தா கோவிலில் இருக்கப்பட்ட விக்கிரகங்கள் தேவதைகளுடைய விக்கிரகங்கள் இருக்கே ஒவ்வொரு கோயிலையும் அதில் கண்கள்லேருந்து ஜலங்கள் கொட்ட ஆரம்பிச்சுதான், அழ ஆரம்பிச்சுதான் கோவில்களில் இருக்கப்பட்ட தேவதைகள் எல்லாம். வியருதன்னு தேவலிங்கானி துருமா பேதுர் வினாநிலம். இவ்வளவு கலைவரங்கள் ஏற்பட்டதுனால் இந்த 2 குழந்தைகள் பெற்றோடனே இந்த அசுரால் 2 பேரும் தோணுன்னே கிரகான் புண்ணியதமானன்யே பகனான் சாபி தீபிதாக அதிச்சேரு வக்ரகத்யா யுதுஷ்ச பரஸ்பரம். கிரகங்கள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று சண்டை போட்டுண்டு அதுகள் எப்படி போகணுமோ அப்படி போகாமல் அந்த பாதையில் போகாமல் வேறு பாதையில் போக ஆரம்பிச்சுதான். அதான் அதை அழகாக சொல்லுவேன். ஷேக்ஸ்பியரில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கேன். ட்ராய்லஸ் அண்ட் கிரசிடான்னு ஒரு ட்ராமா. அந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரசிடாங்கிற ஒரு ட்ராமாவில் இங்கே என்னென்னலாம் இங்கே மைத்ரேயர் வந்து விதுரருக்கு சொல்கிறாரோ இது அத்தனையும் அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ண மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவார். எப்படி வந்து ஒரு ஆர்டர் போயிடுத்துன்னா எப்படி வந்து கிரகங்களெல்லாம் ஒன்று ஒன்று இப்படி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் இப்படியே சொல்கிற மாதிரி அங்கே ஒரு வர்ணனை வருது அந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரசிடான்னு ஒரு ட்ராமாவில். எல்லா கவிகளும் இப்படி தான் சொல்வாங்கிறதுக்காக சொல்கிறேன், நான் வேறு ஒன்றும் இல்லை. கிரகான் புண்ணியதமானன்யே பகனான் சாபி தீபிதாக. நல்ல மங்களகரமான கிரகங்கள்னு சிலது உண்டு. புதன், சுக்கிரன், குரு இதெல்லாம் நல்ல நல்ல கிரகங்கள்னு சொல்கிறது. அதெல்லாம் நல்லா பிரகாசமாக இருக்கும். விடிகாலத்தில் பார்த்தா சுக்கிரன் நல்லா பளிச்சுன்னு தெரியும், ஸ்டார் மாதிரி பிரகாசிக்கும். அதை விட பிரகாசிக்க ஆரம்பிச்சு கொடுத்தாங்க சில அமங்கலமான கிரகங்கள் சனி, செவ்வாய் இதெல்லாம் இதுகளெல்லாம் விட அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பிச்சு தான். ஒன்னோட ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சுதான் கிரகங்கள் எல்லாம். கிரகான் புண்ணியதமானன்யே பகனான் சாபி தீபிதா அதிச்சேரு வக்ரகத்யா. வக்ரகத்தியானால் எப்படி எந்த டைரக்ஷனில் போகணுமோ அப்படி போகாமல் இந்த பிளானட்டெல்லாம் திடீர்னுட்டு ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சதுனால் யூதுஷ்ச பரஸ்பரம் ஒன்னோட ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சுதான் கிரகங்கள். திருட்வான்யாச்ச மகோத்பாதான் அதத்தத்வவித பிரஜாः பிரம்மபுத்ரான் ரிதே பீதாः மினிதே விஸ்வசம்ப்ளவம். எல்லா தேவதைகளும் இந்திராதி தேவதைகள்லாம் பயந்தாலாம். லோகத்துக்கு இந்த விஸ்வம் அழிய போகிறது, அதுக்கு தான் இத்தனை அபசகுனங்கள் தோணிருக்கு. இந்த விஸ்வமே அழிய போகிறதுன்னு பயந்துன்னு இருந்தாலாம். 4 பேர் தவறேன்னாள். பிரம்மபுத்திராளான சனகாதிகள் 4 பேருக்கு தெரியும் இதெல்லாம் என்ன காரணம்னுட்டு. அவள் பயப்படலை. அவளை தவிர பாக்கி எல்லா தெய்வதைகளும் பயந்தாளாம். இந்த ஜெயவதியாளுடைய பிறப்பு ஏற்பட்டு இப்படி அபசகுனங்கள்னால இவ்வளவு கெட்ட சகுனங்கள்லாம் தோன்றதே, இந்த விஸ்வமே அழிஞ்சு போகிறது போல் இருக்குது, அதுக்கு தான் தோணியிருக்கோ என்னமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டாளுங்கிறதா சொன்னாள். இதை இப்போ இந்த 15 ஸ்லோகத்தையும் நம்ம இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச நிஷம்யாத்மபுவா கீதம் நிஷம்யாத்மபுவா கீதம் நிஷம்யாத்மபுவா கீதம் காரணம் சங்கயோஜ்ஜிதாः காரணம் சங்கயோஜ்ஜிதாः காரணம் சங்கயோஜ்ஜிதாः ததः சர்வே ஞவர்த்தந்த
ततः सर्वे न्यवर्तन्त ततः सर्वे न्यवर्तन्त त्रिदिवाय दिवौकसः त्रिदिवाय दिवौकसः त्रिदिवाय दिवौकसः दितिस्तु भक्तुरादेशात् दितिस्तु भक्तुरादेशात् दितिस्तु भक्तुरादेशात् अपत्यपरिशङ्किनी 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 पूर्णे वर्षशते साध्वी पूर्णे वर्षशते साध्वी पूर्णे वर्षशते साध्वी पुत्रौ प्रसुषुवे यमौ पुत्रौ प्रसुषुवे यमौ पुत्रौ प्रसुषुवे यमौ उत्पाता बहवस्तत्र उत्पाता बहवस्तत्र उत्पाता बहवस्तत्र निपेतुः जायमानयोः निपेतुः जायमानयोः निपेतुर्जायमानयोः दिवि भुव्यन्तरिक्षे च दिवि भुव्यन्तरिक्षे च दिवि भुव्यन्तरिक्षे च लोकस्योरुभयावहाः लोकस्य उरुभयावहाः लोकस्योरुभयावहाः सहाचला भुवश्चेलुः सहाचला भुवश्चेलुः सहाचला भुवश्चेलुः दिशः सर्वाः प्रज्वलुः दिशः सर्वाः प्रज्वलुः दिशः सर्वाः प्रज्वलुः सोल्काश्चाशनयः पेतुः सोल्काश्चाशनयः पेतुः सोल्काश्चाशनयः पेतुः केतवश्चार्तिहेतवः केतवः चार्तिहेतवः केतवश्चार्तिहेतवः ववौ वायुः सुदुस्पर्शः ववौ वायुः सुदुस्पर्शः ववौ वायुः सुदुस्पर्शः फूत्कारानीरयन्मुहुः 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 उन्मूलयन्नगपतीन् 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 वात्यानीको रजोध्वजः वात्या अनीकः रजोध्वजः वात्यानीको रजोध्वजः उद्धसत् तडिदम्भोद उद्धसत् तडिदम्भोद उद्धसत् तडिदम्भोद घटया नष्टभागणे घटया नष्टभागणे घटया नष्टभागणे व्योम्नि प्रविष्टतमसा व्योम्नि प्रविष्टतमसा व्योम्नि प्रविष्टतमसा न स्मव्यादृश्यते पदम् न स्मव्यादृश्यते पदम् न स्मव्यादृश्यते पदम् चुक्रोश विमनावार्धी चुक्रोश विमनावार्धी चुक्रोश विमनावार्धी उदूर्मिः क्षुभितोदरः उदूर्मिः क्षुभितोदरः उदूर्मिः क्षुभितोदरः सोदपानाश्च सरितः सोदपानाश्च सरितः सोदपानाश्च सरितः चुक्षुभुः शुष्कपङ्कजाः चुक्षुभुः शुष्कपङ्कजाः चुक्षुभुः शुष्कपङ्कजाः मुहुः परिधयो भूवन् मुहुः परिधयो भूवन् मुहुः परिधयो भूवन् सराह्वोः शशिसूर्ययोः सराह्वोः शशिसूर्ययोः सराह्वोः शशिसूर्ययोः निर्घाता रथनिर्ह्रादाः निर्घाता
निर्ह्रादाः निर्घातारथनिर्ह्रादाः विवरेभ्यः प्रजज्ञिरे विवरेभ्यः प्रजज्ञिरे विवरेभ्यः प्रजज्ञिरे अन्तर्ग्रामेषु मुखतः अन्तर्ग्रामेषु मुखतः अन्तर्ग्रामेषु मुखतः वमन्त्यो वह्निमुल्बणम् वमन्त्यो वह्निमुल्बणम् वमन्त्यो वह्निमुल्बणम् सृगालोलूकटङ्कारैः 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 प्रणेदुरशिवं शिवाः प्रणेदुः अशिवं शिवाः प्रणेदुरशिवं शिवाः सङ्गीतवद् रोदनवत् सङ्गीतवद् रोदनवत् सङ्गीतवद् रोदनवत् उन्नमय्य शिरोधराम् उन्नमय्य शिरोधराम् उन्नमय्य शिरोधराम् व्यमुञ्चन् विविधा वाचः व्यमुञ्चन् विविधा वाचः व्यमुञ्चन् विविधा वाचः ग्रामसिंहास्ततस्ततः ग्रामसिंहाः ततस्ततः ग्रामसिंहास्ततस्ततः खराश्च कर्कशैः क्षक्तः खराश्च कर्कशैः क्षक्तः खराश्च कर्कशैः क्षक्तः खुरैर्घ्नन्तो धरातलम् खुरैर्घ्नन्तो धरातलम् खुरैः घ्नन्तो धरातलम् खार्काररभसा मत्ताः खार्काररभसा मत्ताः खार्काररभसा मत्ताः पर्यधावन्वरूथशः 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 रुदन्तो रासभत्रस्ताः रुदन्तो रासभत्रस्ताः रुदन्तो रासभत्रस्ताः नीडात् उदपतन् खगाः नीडादुदपतन् खगाः नीडादुदपतन् खगाः घोषेरण्ये च पशवः घोषे अरण्ये च पशवः घोषेरण्ये च पशवः शकृन्मूत्रमकुर्वत 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 गावोऽत्र सन् असृग्दोहाः गावोऽत्र सन् असृग्दोहाः गावोऽत्र सन् असृग्दोहाः तोयदाः पूयवर्षिणः तोयदाः पूयवर्षिणः तोयदाः पूयवर्षिणः यरुधन् देवलिङ्गानि यरुधन् देवलिङ्गानि यरुधन् देवलिङ्गानि द्रुमाः पेतुर्विनानिलम् द्रुमाः पेतुर्विनानिलम् द्रुमाः पेतुर्विनानिलम् ग्रहान् पुण्यतमानन्ये ग्रहान् पुण्यतमानन्ये ग्रहान् पुण्यतमानन्ये भगणांश्चापि दीपिताः भगणांश्चापि दीपिताः भगणांश्चापि दीपिताः अतिचेरुर्वक्रगत्या 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 युयुधुश्च परस्परम् युयुधुश्च परस्परम् युयुधुश्च परस्परम् दृष्ट्वान्यांश्च महोत्पातान् दृष्ट्वान्यांश्च महोत्पातान् दृष्ट्वान्यांश्च महोत्पातान् अतत्तत्त्वविदः प्रजाः अतत्तत्त्वविदः प्रजाः अतत्तत्त्वविदः प्रजाः ब्रह्मपुत्रान् ऋते भीताः ब्रह्मपुत्रान् ऋते भीताः ब्रह्मपुत्रान् ऋते भीताः मेनिरे विश्वसम्प्लवम् मेनिरे विश्वसम्प्लवम् मेनिरे विश्वसम्प्लवम् मेनिरे विश्वसम्प्लवम्
திதிக்கு பிறந்த இந்த 2 அசுராலும் கடகடன்னு வளர ஆரம்பித்தாள் நாள். தாவாதிதைத்யௌ சகசா யஜ்யமானாத்மபௌருஷௌ வவ்ருதாதே அஸ்மசாரேண காயேனாத்ரிபதீவ. காயேன அத்ரிபதீவ. ஒரு பெரிய மலை மாதிரி 2 பேரும் வளர ஆரம்பித்தாலாம். அஸ்மசாரேனால் உடம்பு ஸ்டீல், அப்படியே இரும்பு மாதிரி உடம்பாம். அப்படி குழந்தைகள் இந்த 2 பேரும். ஆதி தைத்தியா முதல்ல தோணின அசுராள் இவா 2 பேரும் கடகடன்னு சகசா ரொம்ப சீக்கிரமாக வளர ஆரம்பித்தாலாம். தாவாதி தைத்யௌ சகசா யஜமானாத்ம பௌருஷௌ வவ்ருதாதே அஸ்மசாரேண காயேனாத்ரிபதீவ திவிஸ்பிருஷௌ ஹேமகிரீடகோட்டிபிः நிருத்தகாஷ்டௌ ஸ்புரதங்கதாபுஜௌ காம் கம்பயந்தௌ சரணைः பதே பதே கட்யா சுகாஞ்சியார்க்கமதீத்யதஸ்ததுः. அவள் உடம்பு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்காள். நான் திவிஸ்பிருஷௌ ஹேமகிரீட கோட்டிபிஹி, பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி நல்ல டால், ரொம்ப அதை விட உசரம் ஜாஸ்தி, ஆகாசம் மட்டும் உசரம் இருக்குது. அதனால் அவளுடைய கிரீட்டங்கள் தங்க கிரீட்டங்கள் போட்டுருக்காள். அது ஆகாசத்தை அப்படியே வருடிந்து போகிற மாதிரி இருக்காம். திவிஸ்பிருஷௌ ஆகாசத்தை அப்படியே தொட்டுன்னு போகிற மாதிரி இருக்காம். ஹேமகிரீட கோட்டிபிஹி நிருத்த காஷ்டௌ ஸ்புரதங்கதா புஜௌ. அப்படி எல்லா திசைகளையும் அப்படியே எங்கேயும் ஒருத்தருக்கும் தெரியாதபடி மறைக்கிறாளாம். அவளுடைய உடம்பு மறைக்கிறது, பிளாக் பண்ணுறது எல்லாத்தையும். ஸ்புரதங்கதா புஜௌ காம் கம்பயந்தௌ. கைகள் கால்கள் கைகள் எல்லாம் தோல் வளைகள்லாம் தங்க தோல் வளைகள்லாம் போட்டுருக்காள். காம் கம்பயந்தௌ சரணை பதே பதே. அவள் அப்படி நடந்து வந்தால் அவள் நடக்கிறத அவளுடைய வெயிட் தாங்க முடியாமல் பூமி அதிர்ந்து போகிறதான். ஒவ்வொரு நடையிலையும் டங்கு டங்குன்னு நடக்கிறதே பூமி அப்படியே அசையறதான். காம் கம்பயந்தௌ சரணை பதே பதே கட்யா சுகாஞ்சியார்க்கமதீத்யதஸ்ததுः. அவள் இடுப்பில் போன்றுற ஒட்டியானம், தங்க ஒட்டியானம் எவ்வளவு பிரகாசம்னாள். ஆகாசத்தில் சூரியனுடைய பிரகாசத்தை அப்படியே குன்ன வைக்கிறதாம். சூரியனுடைய பிரகாசமே தெரியாத மாதிரி இருக்கான் இந்த பிரகாசம். அப்படி பிரகாசிக்கிறாளாம். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தாள். பிரஜாபதிர்நாம தயோரகார்ஷீத் யஃ ப்ராக் ஸ்வதேஹாத் யமயோரஜாயத. பிரஜாபதிர்நாம தயோரகார்ஷீத் யக் ப்ராக் ஸ்வதேஹாத் யமயோரஜாயத தம் வை ஹிரண்ய கசிபும் விதுः பிரஜாः யம் தம் ஹிரண்யாக்ஷமசூத சாக்ரதः. ரெட்டை குழந்தை பிறந்தது. அதில் முதல்ல எது கீழே பிறந்ததோ அந்த குழந்தைக்கு ஹிரண்யாக்ஷன்னு பேர் வச்சாள். முதல்ல கீழே விழுந்த குழந்தைக்கு ஹிரண்யாக்ஷன்னு பேர் வச்சாள். 2ஆவதாக பிறந்த குழந்தைக்கு ஹிரண்ய கசிப்புன்னு பேர் வச்சாள். இது ரெட்டை குழந்தையாக இருக்கிறதுனால என்ன நார்மலாக சம்பிரதாயம் என்னென்னா, எந்த குழந்தை முதல்ல வெளியில் வரதோ கர்ப்பத்தை விட்டு அதுதான் யங்கர் ஒன். ஏன்னா அதுதான் லேட்டர் கன்சீவ்டு. லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுங்கிற தாத்பரியத்தில் இப்படி ஒரு புரோட்டோக்கால் நினச்சிக்கிறது வழக்கம். அப்போது எந்த குழந்தை முதல்ல வந்தது அதுக்கு ஹிரண்யாக்ஷன்னு பேர் வச்சா, அப்போ அதுதான் யங்கர் பாய். எப்போ 2ஆவதாக பிறந்த குழந்தை இருக்கோ அதுக்கு ஹிரண்ய கசிப்புன்னு பேர் வச்சாள். அதுதான் எல்டர் பாய், 2ஆவதாக பிறந்தது. அப்போ ஹிரண்ய கசிப்பு இது எல்டர் பிரதர், ஹிரண்யாக்ஷன் இது யங்கர் பிரதர். அதுதான் இங்கே சொன்னாள். பிரஜாபதிர்நாம தயோரகார்ஷீத் யஃ ப்ராக் ஸ்வதேஹாத் யமயோரஜாயத தம் வை ஹிரண்ய கசிபும் விதுः பிரஜாः யம் தம் ஹிரண்யாக்ஷம் அசூத சாக்ரதः. இப்படி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு 2 பேரும் பிறந்தாள். சக்கரே ஹிரண்யகசிபு தோர்பியாம் பிரம்மவரேண ச வசே சபாலான் லோகான் ஸ்திரீன் அகுதோம் மிருத்யுருத்ததா. இல்லை, இந்த மூத்தவனான ஹிரண்யகசிபுக்கு தான் இறக்கிறத பற்றியே அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் பின்னாடி பார்க்க போகிறோம். அவன் தபஸ்சரியை பண்ணி பிரம்மாவை சந்தோஷம் பண்ணி பிரம்மாவிலான அனுகிரகம் பண்ணப்பட்டு அவன் எனக்கு யாராலையும் சாவு ஏற்படப்படாதுன்னு
பல இடங்கள்லேருந்து எனக்கு சாவு ஏற்படப்படாதுன்னு கேட்க போகிறான். அதனால் அவனுக்கு சாவை பற்றி பயமே இல்லாமல் தைரியமாக இருந்தானான். ஏன்னா தேவதைகள்னாலையும் சாபம் ஏற்படப்படாது, மனுஷியாளாலையும் சாவு ஏற்படப்படாது, ராத்திரியிலையும் ஏற்படப்படாது, பகல்லையும் ஏற்படப்படாது. இப்படியெல்லாம் போய் பிரம்மா கேட்க போகிறான், பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் இரண்யகசிப்புங்கப்பட்ட 2வது எல்டர் பாய் இருக்கானே, அவனுக்கு பயமே இல்லையாம் பிரம்ம வரேன. அதனால் துளி கூட பயமில்லாமல் இருந்தான் நாள். அதனால் எல்லாரையும் அட்டகாசம் பண்ணி எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கிட்டு இருந்தான். அதுக்கு அடுத்தாப்புல யங்கர் பாய் இருக்கானே, அதாவது ஒன் ஹூ அப்பியர்ட் ஃபர்ஸ்ட், ஹிரண்யாக்ஷோ அனுஜஸ்தஸ்ய பிரிய பிரீத்தி கிருதன்வகம் கதாபாணி திவம் யாத்தா யுயுத்சு மிருகயந்திரணம். தி யங்கர் பாய் இரண்யாக்ஷன் இருக்கானே, அவன் கதையை தூக்கினான். கதையை தூக்கி தோளில் வச்சுருந்து இப்படி விஸ்வம் முழுக்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தான். எங்கே பார்த்தாலும் எல்லா லோக்கத்திலும் போய் எல்லாரும் சண்டை போட வாங்கணும், எல்லாரையும் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இருந்தான். எல்லாருக்கும் இவனை கண்டா பயம். சில துஷ்ட குழந்தைகள் அப்படி தான் போகும், என்னோட யாராலும் சண்டை போட வரையலான்னுட்டு. ஏன்னா அதுக்கு யாரையாலும் சண்டை போட்டால் தேவைன்னு கை துருன்னு இருக்கும். அப்படி இந்த இரண்யாக்ஷனுக்கு கதையை தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு லோக்கமாக போய் எல்லாரையும் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இருந்தான். தம் வீக்ஷ்ய துஸ்தகஜவம் ரணத் காஞ்சன நூபுரம் வைஜயந்தியா ஸ்ரஜாஜுஷ்டம் அசன்யஸ்தமஹாகதம். தம் வீக்ஷ்ய துஸ்தகஜவம் ரணத் காஞ்சன நூபுரம் வைஜயந்தியா ஸ்ரஜாஜுஷ்டம் அம்சன்யஸ்தமஹாகதம். அம்சம்னா தோள்னு அர்த்தம். அம்சன்யஸ்த மகாகதம், பெரிய கதையை தூக்கி தோளில் போய் வச்சுட்டே இருந்தான். தோளில் வச்சுட்டு இப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருந்தான். வைஜெயந்தி மாலையை போட்டுருந்தான், பெரிய வைஜெயந்தி மாலை அதை போட்டுருந்தான். யாராலையும் அவனை ஜெயிக்க முடியாது, ஒத்துனையும் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. துஸ்தகஜவம் ரணத் காஞ்சன நூபுரம், கைகள் கால்களில் தோள்வலை, தங்க தோள்வலை போட்டுருக்கான். அது நடக்கிறதையெல்லாம் அப்படி ஜொலிச்சுட்டு இருக்கு, அப்படி சத்தம் கட்டுட்டே இருக்கான். அப்படி எங்கே பார்த்தாலும் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தான். மனோவீத்யவரோத்சிக்தம் அசிரண்யம் அகுதோ பயம் பீதா நிலில்யிரே தேவா தார்ஷ்யத்ரஸ்தா இவாஹயः. இவனை கண்டு பீதா நிலில்யிரே தேவா, எல்லா இந்திராதி தேவதைகள்லாம் போய் ஒளிஞ்சு போக ஆரம்பித்தாள். இவன் வரானாலே எல்லாரும் போய் பீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சின்றாள். எப்படி பாம்புகளெல்லாம் கருடன் வரான்னா பயந்துன்னு போய் பொந்துகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சு விடுமா. தார்க்ஷத்ரஸ்தா இவாஹயா, தார்க்ஷன்னா கருடன்னு பேர். இந்த கருடனை கண்டு பயந்துட்டு எப்படி பாம்புகள் எல்லாம் போய் பொத்துல போய் ஒளிஞ்சுக்குமோ, அப்படி தேவதைகள் எல்லாம் இந்திராதி தேவதைகள்லாம் ஒளிய ஆரம்பிச்சாலாம் இவன் வரான்னு கேட்டோன்னே. மனோவீத்யவரோத்சிக்தம் அசிரண்யம் அகுதோ பயம் பீதா நிலில்யிரே தேவாः தார்க்ஷத்ரஸ்தா இவாஹயः. இவனுக்கு நல்ல தைரியசாலி, யாரையும் கண்டு பயப்படல. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு தபஸ்சரியினால அவனுக்கு அனுகிரகம். அதனால யாரையும் பயப்படாமல் எல்லாரையும் சண்டை போடணும்னு ஆரம்பித்தான் அவன். சவை திரோஹிதான் திருஷ்ட்வா மகசாஸ்வேன தைத்யராட் சேந்திரான் தேவகணான் க்ஷிபான் அபஷ்யன் யனதத்பிருஷம். இவனுக்கான கை துடிக்கிறது, யாரும் போய் சண்டை போடணும்ட்டு. அதனால எல்லா தேவதைகளையும் இந்திராதி தேவதைகள்லாம் தேடிந்து இங்கேயும் அலைஞ்சின்னு இருக்கான். அவள்லாம் பீரோவுக்கு பின்னாடி ஒளிஞ்சின்னு இருக்காள். ஏன்னா இந்திராதி தேவதைகள் யாரும் அம்படலை இவனுக்கு. சவை திரோஹிதான் திருஷ்ட்வா, எல்லாரும் எல்லா தேவதைகளும் பயந்துன்னு இவனை கண்டா பயந்துன்னு ஒளிஞ்சின்னு இருக்கிறதுனால யாருமே இவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல. மகசாஸ்வேன தைத்யராட்டு சேந்திரானு தேவகணான் க்ஷிபானு நாள். இவனுக்கு ஒரேடியா இன்டாக்சிகேட்டட் வித் ப்ரைடு. ஒரேடியா அவனுக்கு என்னால் எல்லாரையும் ஜெயிச்சிட முடியும்னு ஒரு இருமாப். அந்த க்ஷீபம்னா இருமாப். அந்த இருமாப்புனால மண்டெல்லாம் மயங்கி போய் தேட ஆரம்பிச்சானான், யாராலும் சண்டை போடா அம்பளாதான்னுட்டு. ததோ நிவத்த கிரீடிஷ்யன் கம்பீரம் பீம நிஸ்வனம் விஜகாயே மகாசாத்வோ வார்த்திம் மத்தைவத்விபா. அப்போ என்ன பண்ணான்,
இப்போ தேவலோகத்துலலாம் போய் தேடணும், யாரும் நம்மளை சண்டை போடுறதுக்கு வரலையேன்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணான், ஒரு பெரிய சத்தத்தை போட்டுண்டு சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சானாம். எப்படி ஒரு பெரிய யானை குளிக்கிறதுக்காக தண்ணியில் இறங்குமோ அப்படி பெரிய யானை உள்ள தண்ணிக்குள்ளே போய் பாயிற மாதிரி இவன் சமுத்திரத்துக்குள்ளே போய் நுழைஞ்சானாம். சமுத்திரத்தில் போய் சமுத்திர ராஜாக்குள்ளே நுழைஞ்சு அந்த வருணனோட சண்டை போடலாங்கிறதா ஒரு எண்ணம். அதுக்காக போக ஆரம்பித்தான். ததோ நிவர்த்த கிரீஷியன் கம்பீரம் பீமனிஸ்வனம் விஜகாஹே மாசத்வோ வார்த்திம் மத்தைவ த்விபா. சமுத்திரத்துக்குள்ள நுழைஞ்சான். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். தாவாதி தைத்யௌ சகசா, தாவாதி தைத்யௌ சகசா, தௌ ஆதி தைத்யௌ சகசா, தாவாதி தைத்யௌ சகசா, வியஜ்யமானாத்ம பௌருஷௌ, வியஜ்யமானாத்ம பௌருஷௌ, வியஜ்யமானாத்ம பௌருஷௌ, வவ்ருதாதே அஸ்மசாரேண, வவ்ருதாதே அஸ்மசாரேண, வவ்ருதாதே ஸ்மசாரேண, காயேனாத்ரிபதி இவ, காயேனாத்ரிபதி இவ, காயேனாத்ரிபதி இவ, திவிஸ்பிருஷௌ ஹேமகிரீடகோட்டிபிஹ, திவிஸ்பிருஷௌ ஹேமகிரீடகோட்டிபிஹ, திவிஸ்பிருஷௌ ஹேமகிரீடகோட்டிபிஹ, நிருத்தகாஷ்டௌ ஸ்புரதங்கதாபுஜௌ, நிருத்தகாஷ்டௌ ஸ்புரதங்கதாபுஜௌ, நிருத்தகாஷ்டௌ ஸ்புரதங்கதாபுஜௌ, गां कम्पयन्तौ चरणैः पदे पदे, गां कम्पयन्तौ चरणैः पदे पदे, गां कम्पयन्तौ चरणैः पदे पदे, कट्या सुकाञ्च्यार्कम् अतीत्यतस्थतुः, कट्या सुकाञ्च्यार्कम् अतीत्यतस्थतुः, कट्या सुकाञ्च्यार्कम् अतीत्यतस्थतुः, प्रजापतिर्नाम तयोरकार्षीत्, प्रजापतिः नाम तयोरकार्षीत्, प्रजापतिर्नाम तयोरकार्षीत्, यः प्राक् स्वदेहान् यमयोरजायत, यः प्राक् स्वदेहान् यमयोरजायत, यः प्राक् स्वदेहान् यमयोरजायते, तं वै हिरण्यकशिपुं विदुः प्रजा, तं वै हिरण्यकशिपुं विदुः प्रजा, तं वै हिरण्यकशिपुं विदुः प्रजा, यं तं हिरण्याक्षम् असूतसाग्रतः, यं तं हिरण्याक्षम् असूतसाग्रतः, यं तं हिरण्याक्षम् असूतसाग्रतः, चक्रे हिरण्यकशिपुः दोर्भ्यां ब्रह्मवरेण च, चक्रे हिरण्यकशिपुः दोर्भ्यां ब्रह्मवरेण च, चक्रे हिरण्यकशिपुः दोर्भ्यां ब्रह्मवरेण च, वशे सपालान् लोकान् स्त्रीन्, वशे सपालान् लोकान् स्त्रीन्, वशे सपालान् लोकान् स्त्रीन्, अकुतो मृत्युरुद्धतः, अकुतो मृत्युरुद्धतः, अकुतो मृत्युरुद्धतः, अकुतो मृत्युरुद्धतः, हिरण्याक्षोऽनुजस्तस्य, हिरण्याक्षोऽनुजस्तस्य, हिरण्याक्षो अनुजस्तस्य, प्रियः प्रीतिकृदन्वहम्, प्रियः प्रीतिकृदन्वहम्, प्रियः प्रीतिकृदन्वहम्, गदापाणिः दिवं यातः, गदापाणिर्दिवं यातः, गदापाणिर्दिवं यातः, युयुत्सुः मृगयन् रणम्, युयुत्सुर्मृगयन् रणम्, युयुत्सुर्मृगयन् रणम्, तं वीक्ष्य दुस्सहजवम्
தம் வீக்ஷ்ய துஸ்ஸகஜவம் தம் வீக்ஷ்ய துஸ்ஸகஜவம் ரணத்காஞ்சனநூபுரம் 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 வைஜயந்த்யாஸ்ரஜாஜுஷ்டம் 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 அசன்யஸ்தமஹாகதம் 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 மனோவீர்யவரோத்சிக்தம் 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 அஸ்ருண்யமகுதோ பயம் அஸ்ருண்யமகுதோ பயம் அஸ்ருண்யமகுதோ பயம் பீதா நிலில்யிரே தேவாः பீதாः நிலில்யிரே தேவாः பீதா நிலில்யிரே தேவாः தாக்ஷ்யத்ரஸ்தா இவாஹயः தாக்ஷ்யத்ரஸ்தா இவாஹயः தாக்ஷ்யத்ரஸ்தா இவாஹயः சவை திரோஹிதாம் திருஷ்ட்வா சவை திரோஹிதாம் திருஷ்ட்வா சவை திரோஹிதாம் திருஷ்ட்வா மகசா ஸ்வேன தைத்யராட் மகசா ஸ்வேன தைத்யராட் மகசா ஸ்வேன தைத்யராட் சேந்திரான் தேவகணான் க்ஷீபான் சேந்திரான் தேவகணான் க்ஷீபான் சேந்திரான் தேவகணான் க்ஷீபான் அபஷ்யன் யனதத்பிருஷம் अपश्यन् व्यनदद्भृशम् अपश्यन् व्यनदद्भृशम् ततो निवृत्तक्रीडिष्यन् ततो निवृत्तः क्रीडिष्यन् ततो निवृत्तक्रीडिष्यन् गम्भीरं भीमनिस्वनं गम्भीरं भीमनिस्वनं गम्भीरं भीमनिस्वनं विजगाहे महासत्वो विजगाहे महासत्वो विजगाहे महासत्वो वार्धिं मत्तैव द्विपः वार्धिं मत्तैव द्विपः वार्धिं मत्तैव द्विपः இவ்வாறாக தேவதைகள் எல்லாம் இந்திராதி தேவதைகள் எல்லாம் ஒளிஞ்சின்னு இருக்கிறத பார்த்துட்டு சண்டைக்கு யாரும் இவனோட போட வரல. அதனால என்ன பண்ணான்னா தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகா யாதோ கணா சன்னதிய சசாத்வசாக அகன்யமானா அபி தஸ்ய வர்ச்சசா பிரதர்ஷிதா தூரதரம் பிரதுத்ருவுஹு. உடனே சமுத்திரத்துக்குள்ள குதிச்சான். ஒரு யானை குதிக்கிற மாதிரி குதிச்சான் சமுத்திரத்துக்குள்ள. குதிச்சு போனோடனே அங்கே இருக்கப்பட்ட சமுத்திரத்தில் இருக்கப்பட்ட மீன்கள் திமிங்கிலங்கள் எல்லாம் இவனை கண்டு பயந்துன்னு ஓடிப்படுத்துகள் எல்லாம். ச வருஷபூகான் உததௌ மகாபலஹ சரன் மகோர்மீச்வசனேரிதான் முஹு மௌர்வியாபிஜக்னே கதயா விபாவரீம் அசேதிவான்ஸ்தாத புரீம் பிரச்சேதசஹ. சவர்ஷபூகான் உததௌ மகாபலஹ. அவன் என்ன பண்ணான், சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு நீஞ்சி சமுத்திரத்தில் இருக்கிற அலைகளெல்லாம் எடுத்து தன்னுடைய கதையினால் ஓங்கி அடித்தான். அடித்து அது ஒரேடியாக அலைகள் பெருசாக எழ ஆரம்பிச்சுது. சரன் மகோர்மி ஸ்வசனேரிதான் முஹு ஸ்வசனா ஈரிதான் முஹுன்னாள். பெரிய காற்று, அந்த காற்றுனால அலைகள் பெருசாக அடிக்க ஆரம்பிச்சுது. மௌர்வியாபிஜக்னே கதையா விபாவரீம். விபாவரின்னு பேர் இந்த வருணனுடைய இருக்கப்பட்ட இந்த ராஜதானிக்கு பேர், இந்த கேபிட்டலுக்கு பேர் விபாவரின்னு பேர். அந்த விபாவரி எங்கே இருக்குங்கிறது அதை விபாவரிங்கிற வருணனுடைய கேபிட்டல் இருக்கே அதை நோக்கி போக ஆரம்பித்தானா. அதை நோக்கி போகிறதுக்காக அந்த சமுத்திரத்தை ஒரு கலக்கிண்டு ஆசேதிவான்ஸ்தாத புரீம் பிரச்சேதசா விபாவரீம் ஆசேவிதான்ஸ்தாத புரீம் பிரச்சேதசா. பிரச்சேதசா வருணனுக்கு பிரச்சேதஸ்ன்னு பேர். இந்த பிரச்சேதசான வருணன் இருக்கானே அவனுடைய கேபிட்டலுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக சமுத்திரத்தை ஒரு கலக்கிண்டு தன்னுடைய இரும்பு கதையை எடுத்து அடிச்சுட்டு போனானா.
தத்ரோபலப்யாசுரலோகபாலகம் யாதோ கணானாம் ரிஷபம் பிரச்சேதசம் ஸ்மயன் பிரலப்தும் பிரணிபத்யனீச்சவத் ஜகாதமே தேஹ்யதிராஜசம்யுகம் தத்ரோபலப்யாசுரலோகபாலகம் யாதோ கணானாம் ரிஷபம் பிரச்சேதசம் ஸ்மயன் பிரலப்தும் பிரணிபத்யனீச்சவத் ஜகாதமே தேஹ்யதிராஜசம்யுகம். இப்போ நேர வருணனுடைய சந்நிதியில் போய் வருணனை போய் பார்த்தான். இப்போ வருணன்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சான். தத்ர உபலப்ய அசுரலோகபாலகம். அவன் யார்? வருணன். பிரச்சேதச யாதோ கணானாம் ரிஷபம். சமுத்திரத்துக்குள்ளே இருக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் அதிபதி அவன். அவனுக்கு முன்னாடி போனான். போய் சிரிச்சுண்டு யாரோ ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்கப்பட்டவன் மாதிரி நடித்து ஸ்மயன் பிரலுப்தும் பிரணிபத்திய நீச்சவத்து பிரணிபத்திய ஏதோ ரொம்ப கீழ்த்தரப்பட்டவன் போய் எப்படி கீழே குனிஞ்சுட்டு பயத்தோடு போய் நமஸ்காரம் பண்ணுவனோ அப்படி சும்மா வெகண்டையா கேலி பண்ணிட்டு இவனை பரியாசம் பண்ணிட்டு வருணனை அப்படியே ஏதோ ரொம்ப கீழ்த்தட்டவன் போய் பண்ணுற மாதிரி குனிஞ்சு போய் அவன்கிட்ட போய் சிரிச்சுட்டு கேட்டானா, மேதேகி அதிராஜ சம்யுகம், உங்களால் எனக்கு கருணையோடு கூட நீங்கள் ஒன்று கொடுங்களேன், என்னோட நீங்கள் சண்டை போடணும், எனக்கு ரொம்ப நாளாக சண்டை போடணும்னு ஆசை இருக்குது, எனக்கு தயவுசெய்து கொஞ்சோண்டு தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன், சண்டை போடுறேளா அப்படின்னு வினய சம்பன்னன் மாதிரி நடிச்சுட்டு அவனை பரியாசத்தோடு கூட கேட்டானாம் இந்த ஹிரண்யாக்ஷன். துவம் லோகபாலோ அதிபதி பிருஹச்ரவாஹ வீர்யாபகோ துர்மத வீரமானினாம் விஜித்ய லோகே அகில தைத்ய தானவான் யத்ராஜசூயேன புராயஜத் பிரபோ. ஹே வருணதேவா, ஹே பிரச்சேதசே, உன்னோட பராக்கிரமத்தின் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன பண்ணியிருக்கே? விஜித்ய லோகே அகில தைத்ய தானவான், ஒரு காலத்தில் எல்லா தைத்தியால் தானவாள் இந்திராதி தேவதைகள் எல்லாரையும் ஜெயிச்சுவிட்டு நீ அந்த ஜெயத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக ஒரு ராஜசூய யாகம் பண்ணி அதை நீ பண்ணினியே. புறா அயஜத்து பிரபோ ராஜசூயம், ராஜசூய யாகம் பண்ணியிருக்கேங்கிற உன்னோட கீர்த்தியை நான் கேட்டிருக்கேன். அப்பேற்பட்ட லோகபாலன் அல்லவா நீ, எல்லா லோகபாலாவுக்கும் அதிபதி இல்லவா நீ அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்தான், இந்த வருணனை புகழ்ந்தான். துவம் லோகபாலஹா அதிபதி பிருஹச்ரவாஹ, உன்னுடைய புகழ் எங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட புகழ். வீர்யாபகோ துர்மத வீரமானினாம், யாரெல்லாம் ரொம்ப அகங்காரமாக இருக்காளோ அவள்லாம் அடக்கப்பட்டவன் நீ, அப்பேற்பட்டவன் இல்லவா நீ. விஜித்ய லோகே அகில தைத்ய தானவான் யத் ராஜசூயேன புராயஜத்து அயஜத்து பிரபோ, நீங்கள் ராஜசூய அகம் பண்ணவா, பெரிய மகான் அல்லவா நீங்கள், பெரிய தீரன் அல்லவா நீங்கள், அதனால் எனக்கு கொஞ்சோண்டு உங்களோட சண்டை போடணும் அப்படின்னு கேட்டானா. ச ஏவம் உத்சிக்த மதேன வித்விஷா திருடம் பிரலப்தோ பகவான் பாம்பதி ரோஷம் சமுத்தம் சமயன் ஸ்வயாதியா யவோச்சத் அங்கோபசமம் கதாவயம். யோசிச்சு பார்த்தான் வருணன். ஆஹா, வந்திருக்கிறது இரண்யாக்ஷன், என்னமோ கெஞ்சி கேட்குற மாதிரி வெகண்டையாக பேசுகிறான். அப்போ அவனை யோசிச்சான், இப்போ நம்ம மூளையை யூஸ் பண்ணணுமே தவிர இவனோட போய் சண்டை போடப்படாது, சண்டை போட்டால் நம்ம தோத்துடுவோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சார். தியா நாட் ஸ்வயா தியா, கொஞ்சம் மூளையை உபயோகம் பண்ணி யோசிச்சானா. அப்போ சொன்னானாம், ரொம்ப சாந்தமான சிரித்த வாக்கு சொன்னானாம். சிரிச்சுண்டு ரொம்ப பிரியமான வார்த்தையை இரண்யாக்ஷன்கிட்ட சொன்னான். வியவோச்சத்து அங்கோபசமம் கதாவயம், நாங்கள்லாம் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வி ஆர் நவ் பிகம் பீஸ் லவிங். சண்டை போடுறதுங்கிறதாவே இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப நாளில் சண்டையை நிறுத்திட்டோம். ஒரு காலத்தில் சண்டை போட்டிருக்கேன், வாஸ்தவம் தான். இப்போல்லாம் நான் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கேன், இப்போ நான் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன். எங்கிட்ட போய் நீ சண்டை போடுறேங்கிறியே, உனக்குள்ளான ஆசாமி உனக்கு ஈக்குவலாக பவர் படுறவா வேற ஒருத்தர் இருக்காளே, அவள்கிட்ட நான் டைரக்ட் பண்ணுறேன், அங்கே போய் சேருன்னான். பஷ்யாமி நானியம் புருஷாத் புராதனாத் எஸ் சம்யுகே த்வாம் ரணமார்க கோவிதம் ஆராதயிஷ்யதி அசுரர்ஷபேஹிதம் மனஸ்வினோயம் கிரணதே பவாத்ருஷாக. உன்ன மாதிரி வீரிய பராக்கிரமம் உள்ளவனுக்கு
கரெக்டான ஆசாமி சண்டை போடுறதுக்கு வேற ஒருத்தன் இருக்கான். யார் தெரியுமா அது? நான் அந்நியம் பஷ்யாமி, வேற ஒருத்தனும் எனக்கு தெரியல, ஒருத்தன் தான் தெரிகிறது. புருஷாத் புராத்தனாத்து, புராத்தனாத் புருஷாத்து, பெரிய பரம்பொருள் புருஷன் ஒருத்தன் இருக்கான், பெருமாள். அவன் பேர் பெருமாள்னு பேர். அந்த பெரிய ஆள் பாவன் அவன் இருக்கான், விஷ்ணுன்னு பேர். எம் சம்யுகே துவாம் ரணமார்க கோவிதம், உன்னோட சண்டை போடுறதுக்கு அவனுக்கு ஈக்குவல் வேற யாரும் கிடையாது, அவன்தான். ஆராதயிஷ்யதி அசுரர்ஷபேஹிதம் மனஸ்வினோயம் கிரணதே பவாத்ருஷா, உன்ன மாதிரி இருக்கப்பட்ட ஆள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் சண்டை கொடுக்கறதுக்குன்னே தயாராக இருக்கார் பார் அவர், விஷ்ணுன்னு பேர். அவர் எப்படி தெரியுமா இருப்பார்? தம் வீரமாராதபிபத்ய விஸ்மய சயிஷ்யசே வீரசயே ஸ்வபிர்விருதா யஸ்த்வத்விதானாம் அசதாம் பிரசாந்தயே ரூபாணி தத்தே சதனுகிரகேச்சயா, அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். உன்ன மாதிரி அசத்துகள்லாம் சண்டை போட்டு அவளை கீழே நாய்கள் மாதிரி கீழே சண்டை களத்தில் செத்த நாய் மாதிரி கீழே படுக்க வைப்பார். கொட்டத்தன்னா அடக்கக்கூடிய ஆசாமி அவர் தான் உனக்கு சரியான சண்டை போடுறதுக்கு ஆசாமி. அவர்கிட்ட போனாள். தம் வீரம் ஆராது, சீக்கிரமா நீ அவர்கிட்ட போனாள். அந்த அபிபத்ய, நீ சீக்கிரமா போ, அவர் காத்துட்டுருக்கார் உனக்காக. தம் வீரம் ஆராது அபிபத்ய விஸ்மய சயிஷ்யசே வீரசயே ஸ்வபிர்விருதா, அங்கே போனால் உன்னுடைய மண்டையில் இருக்கிற கர்வத்தைனா அடக்கி உன்ன மாதிரி துர்ஜனாலெல்லாம் அடக்கணும்னே பிறந்திருக்கார்ப்பா அவர். அவர் அனுகிரகம் பண்ணுவார், கவலைப்படாத. ஆனால் அவருடைய ரூபம் எப்படின்னு தெரியாது, என்ன ரூபத்தில் இருக்காது தெரியாது. ரூபாணி தத்தே சத் அனுகிரகேச்சையா, உன்னை அனுகிரகம் பண்ணுவார், கவலைப்படாத, போய் சேருன்னு இவனும் வெகண்டையாக திரும்பி சொன்னான். அவர் மகாவிஷ்ணுகிட்ட போன்ட்டு அவர் வராவதாரமாக எடுத்து உன்னை சமாரம் பண்ண போகிறார். வராக மூர்த்தியாக இருந்து உன்னோட சண்டை போட்டு உன்னுடைய கொட்டத்தை அடக்க போகிறாருங்கிறதா சொன்னான். அப்பேற்பட்ட இந்த வசதியான அத்தியாயம் முடிகிறது. இது இந்த ஸ்லோகங்கள்லாம் மறுபடியும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரயே நமः. தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகா, தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகாः, தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகாः, தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகாः, தஸ்மின் பிரவிஷ்டே வருணஸ்ய சைனிகாः யாதோ கணாः சன்னதியः சசாத்வசாः, யாதோ கணாः சன்னதியः சசாத்வசாः, யாதோ கணாः சன்னதியः சசாத்வசாः அஹன்யமானா அபி தஸ்ய வர்ச்சசா, அஹன்யமானா அபி தஸ்ய வர்ச்சசா, அஹன்யமானா அபி தஸ்ய வர்ச்சசா பிரதர்ஷிதா தூரதரம் பிரதுத்ருவுः, பிரதர்ஷிதா தூரதரம் பிரதுத்ருவுः, பிரதர்ஷிதா தூரதரம் பிரதுத்ருவுः சவர்ஷபூகான் உததௌ மகாபலः, சவர்ஷபூகான் உததௌ மகாபலः, சவர்ஷபூகான் உததௌ மகாபலः, சவர்ஷபூகான் உததௌ மகாபலः சரன்மஹோர்மீச்வசனேரிதான் முहुः, சரன்மஹோர்மீச்வசனேரிதான் முहुः, சரன்மஹோர்மீச்வசனேரிதான் முहुः மௌர்வ்யாபிஜக்னே கதயா விபாவரீம், மௌர்வ்யாபிஜக்னே கதயா விபாவரீம், மௌர்வ்யாபிஜக்னே கதயா விபாவரீம் ஆசேதிவான்ஸ்தாத புரீம் பிரச்சேதசः, ஆசேதிவான்ஸ்தாத புரீம் பிரச்சேதசः, ஆசேதிவான்ஸ்தாத புரீம் பிரச்சேதசः தத்ரோபலப்யாசுரலோகபாலகம், தத்ரோபலப்யாசுரலோகபாலகம், தத்ரோபலப்யாசுரலோகபாலகம் யாதோ கணானாம் ரிஷபம் பிரச்சேதசம், யாதோ கணானாம் ரிஷபம் பிரச்சேதசம், யாதோ கணானாம் ரிஷபம் பிரச்சேதசம் ஸ்மயன் பிரலப்தும்
प्रणिपत्य नीचवत् स्मयन् प्रलब्धुं प्रणिपत्य नीचवत् स्मयन् प्रलब्धुं प्रणिपत्य नीचवत् जगाद मे देह्यधिराजसंयुगम् जगाद मे देहि अधिराजसंयुगम् जगाद मे देह्यधिराजसंयुगम् त्वं लोकपालो अधिपतिर्बृहच्छ्रवाः त्वं लोकपालोऽधिपतिर्बृहच्छ्रवाः त्वं लोकपालोऽधिपतिर्बृहच्छ्रवाः विहिर्यापहो दुर्मदवीरमानिनां विहिर्यापहो दुर्मदवीरमानिनां विहिर्यापहो दुर्मदवीरमानिनां विजित्य लोकेऽखिलदैत्यदानवान् विजित्य लोके अखिलदैत्यदानवान् विजित्य लोके अखिलदैत्यदानवान् यद्राजसूयेन पुरायजत्प्रभो यद्राजसूयेन पुरायजत्प्रभो यद्राजसूयेन पुरायजत्प्रभो स एवमुत्सिक्तमदेन विद्विषा स एवमुत्सिक्तमदेन विद्विषा स एवमुत्सिक्तमदेन विद्विषा दृढं प्रलब्धो भगवानपाम्पतिः दृढं प्रलब्धो भगवानपाम्पतिः दृढं प्रलब्धो भगवानपाम्पतिः रोषं समुत्थं शमयन् स्वया धिया रोषं समुत्थं शमयन् स्वया धिया रोषं समुत्थं शमयन् स्वया धिया व्यवोचदङ्गोपशमं गता वयं व्यवोचत् अङ्गोपशमं गता वयं व्यवोचद् अङ्गोपशमं गता वयं पश्यामि नान्यं पुरुषात् पुरातनात् पश्यामि नान्यं पुरुषात् पुरातनात् पश्यामि नान्यं पुरुषात् पुरातनात् यः संयुगे त्वां रणमार्गकोविदं यः संयुगे त्वां रणमार्गकोविदं यः संयुगे त्वां रणमार्गकोविदम् आराधयिष्यति असुरर्षभेहितम् आराधयिष्यति असुरर्षभेहितम् आराधयिष्यत् असुरर्षभेहितम् आराधयिष्यत्यसुरर्षभेहितम् मनस्विनोऽयं गृणते भवादृशाः मनस्विनोऽयं गृणते भवादृशाः मनस्विनोऽयं गृणते भवादृशाः तं वीरमारात् अभिपद्य विस्मयः तं वीरमारात् अभिपद्य विस्मयः तं वीरमारादभिपद्य विस्मयः शयिष्यसे वीरशयेष्वभिर्मृतः शयिष्यसे वीरशयेष्वभिर्मृतः शयिष्यसे वीरशयेष्वभिर्मृतः यस्त्वद्विधानाम् असतां प्रशान्तये यस्त्वद्विधानाम् असतां प्रशान्तये यस्त्वद्विधानाम् असतां प्रशान्तये रूपाणि धत्ते सदनुग्रहेच्छया रूपाणि धत्ते सदनुग्रहेच्छया रूपाणि धत्ते सदनुग्रहेच्छया श्रीहरे नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे सप्तदशोऽध्यायः ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे सप्तदशोऽध्यायः. मैत्रेय उवाच निशम्यात्मभुवा गीतं कारणं शङ्कयोज्झिताः ततः सर्वे न्यवर्तन्त त्रिदिवाय दिवौकसः दितिस्तु भर्तुरादेशात् अपत्य परिशङ्किनी पूर्णे वर्षशते साध्वी पुत्रौ प्रसुषुवे यमौ उत्पाता बहवस्तत्र
निपेतु जायमानयोः दिवि भुवि अन्तरिक्षे च लोकस्योरुभयावहाः सहाचला भुवश्चेलुः दिशः सर्वाः प्रज्वलुः सोल्काश्चाशनयः पेतुः केतवः चात्तिहेतवः ववौ वायुः सुदुस्पर्शः फूत्कारान् ईरयन्मुहुः उन्मूलयन्नगपतीन् वात्यानीको रजोध्वजः उद्धसत्तडिदम्भोद घटया नष्टभागणे व्योम्नि प्रविष्टतमसा न स्मव्यादृश्यते पदम् शुक्रोशविमनावाद्धी उदूर्मिः क्षुभितोदरः सोदपानाश्च सरितः चुक्षुभुः शुष्कपङ्कजाः मुहुः परिधयो भूवन् सराह्वोः शशिसूर्ययोः निर्घाता रथनिर्ह्रादा विवरेभ्यः प्रजज्ञिरे अन्तर्ग्रामेषु मुखतः वमन्त्यो वह्निमुल्बणम् सृगालोलुकटङ्कारैः प्रणेदुः अशिवं शिवाः सङ्गीतवद् रोदनवत् उन्नमय्य शिरोधराम् व्यमुञ्चन् विविधा वाचः ग्रामसिंहाः ततस्ततः खराश्च कर्कशैः क्षत्तः खुरैः घ्नन्तो धरातलम् खार्काररभसा मत्ताः पर्यधावन्वरूथशः रुदन्तो रासभत्रस्ताः नीडादुदपतन् खगाः घोषेरण्ये च पशवः शकृन्मूत्रम् अकुर्वत गावोत्रसन् असृग्दोहाः तोयदापूयवर्षिणः व्यरुदन् देवलिङ्गानि द्रुमाः पेतुर्विनानिलम् ग्रहान् पुण्यतमानन्ये भगणांश्चापि दीपिताः अतिचेरुः वक्रगत्या युयुधुश्च परस्परम् दृष्ट्वान्यांश्च महोत्पातान् अतत्तत्त्वविदः प्रजाः ब्रह्मपुत्रान् ऋते भीताः मेनिरे विश्वसम्प्लवम् तौ आदिदैत्यौ सहसा यज्यमानात्मपौरुषौ ववृधाते अश्मसारेण कायेनाद्रिपतीव दिवि स्पृशौ हेमकिरीटकोटिभिः निरुद्धकाष्ठौ स्फुरदङ्गदाभुजौ गां कम्पयन्तौ चरणैः पदे पदे कट्यासु कान्त्यार्कमतीत्य तस्थतुः प्रजापतिर्नाम तयोरकार्षीत् यः प्राक् स्वदेहाद्यम् अयोरजायते तं वै हिरण्यकशिपुं विदुः प्रजा यं तं हिरण्याक्षमसूतसाग्रतः चक्रे हिरण्यकशिपुः दोर्भ्यां ब्रह्मवरेण च वशे सपालान् लोकान् स्त्रीन् अकुतो मृत्युरुद्धतः हिरण्याक्षो अनुजस्तस्य प्रियः प्रीतिकृदन्वहम् गदापाणिः दिवं यातः युयुत्सुः मृगयन् रणम् तं वीक्ष्य दुस्सहजवम् रणत्काञ्चननूपुरम् वैजयन्त्या स्रजाजुष्टम् असन्यत्तमहागदम् मनोवीर्यवरोत्सिक्तम् असृण्यमकुतो भयम् भीता निलिल्यिरे देवाः तार्क्ष्यत्रस्ता इवाहयः स वै तिरोहितान् दृष्ट्वा महसा स्वेन दैत्यराट्
सेन्द्रान् देवगणान् क्षीबान् अपश्यन् व्यनदद्भृशम् ततो निवृत्तः क्रीडिष्यन् गम्भीरं भीमनिस्वनं विजगाहे महासत्त्वो वार्धिं मत्तैव द्विपः तस्मिन् प्रविष्टे वरुणस्य सैनिका यादो गणाः सन्नधियः ससाध्वसाः अहन्यमाना अपि तस्य वर्चसा प्रदर्शिता दूरतरं प्रदुद्रुः सवर्षपूगानुदधौ महाबलः चरन्महोर्मीक्ष्वसनेदितान्मुहुः मौर्व्याभिजघ्ने गदया विभावरीम् आसेदिवांस्तातपुरीं प्रचेतसः तत्रोपलभ्यासुरलोकपालकम् यादो गणानां ऋषभं प्रचेतसम् स्मयन् प्रलब्धुं प्रणिपत्य नीचवत् जगादमेद्देक्यधिराजसंयुगम् त्वं लोकपालो अधिपतिः बृहच्छ्रवा वीर्यापहो दुर्मदवीरमानिनां विजित्य लोके अखिलदैत्यदानवान् यद्राजसूयेन पुरा यजत्प्रभो स एवमुत्सिक्तमदेन विद्विषा स एवमुत्सिक्तमदेन विद्विषा दृढं प्रलब्धो भगवानपाम्पतिः रोषं समुत्थं शमयन् स्वया धिया व्यवोचत् अङ्गोपशमं गता वयं पश्यामि नान्यं पुरुषात् पुरातनात् यः संयुगे त्वां रणमार्गकोविदम् आराधयिष्यति असुरर्षभे हितं मनस्विनोऽयं गृह्णते भवादृशाः तं वीरमारात् अभिपद्य विस्मयः शयिष्यसे वीरशये श्वभिर्वृतः यस्त्वद्विधानाम् असतां प्रशान्तये रूपाणि धत्ते सदनुग्रहेच्छया। ओम श्री हरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे सप्तदशोऽध्यायः श्री हरये நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।